विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम् श्रीनाथादिगुरुत्रयं गणपतिं पीठत्रयं भैरवं सिद्धौघं वटकत्रयं पदैवं दूतीक्रमं मण्डलम् वीरान्त्यष्टचतुष्कटिनवकं वीरावली पञ्चकं श्रीमन्मालिनि मन्त्रराजसहितं वन्दे गुरोर्मण्डलम्। माहेश्वरी महादेवी महालक्ष्मीर्मृडप्रिया महारूपा महापूज्या महापातकनाथ महामाया महासत्त्वा महाशक्तिः महारतिः महाभोगा महाईश्वर्या महावीर्या महाबला महाबुद्धिः महासिद्धिः महायोगेश्वरेश्वरी ஆம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள். அது பரமேஸ்வரனுடைய நாமாக்களோட இணைஞ்சு இருக்கு. அதுல நம்ம பார்க்கும் பொழுது மனோன்மணி அப்படிங்கிற ஒரு விசிஷ்டமான ஒரு நாமாவை பார்த்தோம். அதற்கு பிறகு மகாலட்சுமியின் முருடப்பிரியா அப்படிங்கிற நாம வரைக்கும் போன தரம் பார்த்தோம். முருட சுகனேங்கிற தாது, சுகத்தை கொடுக்கவர் அப்படிங்கிற அர்த்தம். சுகம்னா எப்படி? பாஹ்ய சுகம் ஆந்தர சுகம்னு ரெண்டு விதமான சுகம். இந்த ரெண்டு விதமான சுகங்களையும் நமக்கு கொடுக்கிறவள் அம்பாள். பரமேஸ்வரனே சுகஸ்வரூபமாக இருக்க, சுகஸ்வரூபமா அவர் இருக்கிறதுனால எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியதான வல்லவர். எவ்வளவு கவலை இருந்தாலும் அவர் அதையெல்லாம் தூக்கி போட்டு ஆனந்தமா கூத்தாடிட்டே இருக்கார். ஒரு மனுஷனுக்கு பாட்டு பாடுறது கூத்தாடுறது இந்த ரெண்டும் சந்தோஷமா இருந்தா தான் வரும். மீதி சமயத்துல வராது. கவலையா இருந்தா டான்ஸ் ஆட முடியுமோ? கவலையா இருந்தா ஏதாவது எழுதுறதோ புத்தகம் படிக்கிறதோ மீதி எல்லாம் பண்ணலாம். ஆனா நிஜமாக ஒரு மனுஷன் தன்மயத்தை அடைஞ்சு அது நிருத்தியத்துல ஈடுபடுறதுன்னு சொன்னா நிஜமா ஆந்தர சுகம் இருக்கணும். அப்படிப்பட்டதான சுகம் அவரிடத்துல இருக்கு. அதை காட்டுறதுக்காகத்தான் விசேஷமாக முரடப்பிரியார். லௌகிகமான சுகமும் நமக்கு வேண்டி இருக்கு, சாஸ்வதமான மோட்ச சுகமும் வேண்டி இருக்கு. ஏன்னா எப்படிப்பட்டதான ஒரு சரீரம் வந்திருந்த போதிலும் மனிதர்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருந்துட்டுதான் இருக்கு. கவலைக்கு மருந்து இல்லை, கவலைக்கு முடிவும் இல்லை. முதல் கவலை நமக்கு நம்ம சரீரத்தை பத்தி. காலம் எழுந்ததுமே நடக்க முடியலையே, முதுகு வலிக்கிறது, தலை வலிக்கிறது, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் எல்லோருக்கும் இருக்கு. அதையும் நாம கேர் பண்ணாம பண்ணிட்டு இருக்கோம். கேர் பண்ணாம என்ன அர்த்தம்னு அத தவிர்க்கவும் முடியல. சரி அவ்வளவுதான் அப்படின்னு வாழ்ந்து சரீரமே இல்லைன்னு சரீராபிமானம் விட்டனால நமக்கு வரல. அந்நிலை வருவதற்காக சாஸ்திரங்கள் சொல்றது. இப்படி பாக்கியமான ஒரு துன்பங்கள், அதை விட்டு ஆந்தரமான ஒரு துன்பங்கள். இந்த சுகங்களுக்காக நம்ம எதிர்பார்க்கிறோமே அந்த சுகமானது சாஸ்வதமா இருக்கணும், அபராதீனமாக இருக்கு. இன்னொருத்தர்னால இன்னொரு பொருள்னால நமக்கு ஒரு சுகம் வருதுங்கிறது இருக்கப்படாது, சுவாபாவிகமாக இருக்கணும். அப்படிங்கிறது ஒவ்வொருடைய மனுஷனுடைய அவா. அப்படிப்பட்டதான சுவாபாவிகமான சுகத்தை கொடுக்க வல்லவர் பரமேஸ்வரன் ஒருவர் தான். ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரனை ரொம்ப பிரீதியோட இருந்துருக்காளா. எப்பொழுதும் அம்பாளுக்கு அந்த பரமேஸ்வரனிடத்திலேயே ஒரு அபிப்பிராயம். பரமேஸ்வரனுடைய பாட்டு பாடினாதான் அம்பாளுக்கு இஷ்டம், பரமேஸ்வரனை துதித்தால்தான் அம்பாளுக்கு இஷ்டம்.
விபஞ்சா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதேங்கிற விவிதம் அபதானம் பசுபதே பரமேஸ்வரனுடைய 96 லீலைகளையும் பாடுறாளாம். நமக்கு தெரிஞ்சது 2-3 ஹாலாஹல லீல, யமனை உதச்ச லீல, இவ்வளவுதான் நமக்கு தெரியும். 96 லீலையும் தனித்தனியா பாடியிருக்காளாம். விபஞ்சா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதே. அதே போலயே அந்த பரமேஸ்வரனுடைய பாட்டை பாடி பாடி அவருடைய நாமாக்களை சொல்லி சொல்லி அம்பாளுடைய நாக்கே சிவந்து போச்சுன்னு சொல்றான். அப்படி அந்த பரமேஸ்வரத்துல அவ்வளவு ஒரு அபிமானம், அப்படி ஒரு பக்தி. அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு ஸ்வரூபம் எப்படி இருக்க, ஏன்னா தனக்கு பிடிச்சதான ஒரு ஸ்வரூபம், எல்லோருக்கும் பிடிச்சதான ஒரு ஸ்வரூபம் என்ன, ஆனந்தம். எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அக்கவலைகளை தூக்கி போட்டு ஆனந்தமாக இருக்கும் தன்மை, அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். ஆகையால் அந்த ஸ்வரூபத்தை நேசிக்கிறா, காதலிக்கிறா, அல்லது இஷ்டப்படுறா, அபிமானப்படுறா, ஏதாவது சொல்லுவா உங்க பாஷையில. ஆனா விவகாரம் என்ன, அபேதம். பரமேஸ்வரன் வேறு, நான் வேறு எனக்குடையதான எண்ணம் இல்லாமல் எப்பொழுதுமே அந்த பரமேஸ்வரன் வடிவமாவே இருந்துருக்கா. அந்த பரமேஸ்வரனை பத்தி சொல்றோம். மிருடானோ ருத்ரோதனோ மயஸ்ருதிஷயத்வீராய நமசா விதேமதே யச்சஞ்சயோஸ்சமனுராயதே பிதா ததஸ்யாம தவ ருத்ர பிரணீதௌ. வேதம் சொல்றது மிருடானோ ருத்ர, ஏ மிருடா எங்களுக்கு க்ஷேமத்தை கொடு, நகா எங்களுக்கு க்ஷேமத்தை கொடு ஹே ருத்ர. அதோட மட்டும் உதனோ மயஸ்கிருதி எங்களுக்கு மயா சந்தோஷத்தை, பாக்கியமான சந்தோஷத்தை, லௌகிகமான விஷயங்களை இவைகளை கொடுக்கும். க்ஷயத்வீராய நமசா விதேமதே. ஏன் எல்லா பாபங்களையும் அறுக்கக்கூடியதான சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கு. க்ஷயத்வீராய பாபங்களை அறுக்கக்கூடியவர். எந்த பாபம் பண்ணினாலும் பாபங்களை நம்ம பண்ணும் பொழுது பண்ணிவிட்டோம் ஏதோ ஜென்மாவில, அப்ப தெரியாது கொசு இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். இப்ப எல்லாம் பேட் வச்சுட்டு அடிக்கிறாங்க கொசுவை. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், ஒருத்தருடைய பிராணனை வாங்கறது உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? ஆனா என்ன பண்றது, பண்ணிட்டு இருக்கான். பண்ணலாமா? கூடாது. அதுக்காக கொசு கடிச்சா எனக்கு வியாதி வந்ததுன்னா நான் என்ன பண்றதுன்னு கொசுவை விரட்டுறதுக்கு வழி பாருங்க, கொல்லாதீங்க. எறும்பு வந்தா அதெல்லாம் கொல்லப்படாது, ஆனா மனுஷனையே வையப்படாதுங்கிறது சார். அஹிம்சா பரமோ தர்மஹா. இன்னொருத்தருடைய மனசு நோகும்படி பண்ணப்படாதுங்கிறது. அப்படி அந்த பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினால்தான் கிடைக்கும். மயஸ்கிருதிஷயத்வீராய நமசா விதேமதே. அம்மா எனக்கு அது கொடு இது கொடுன்னு கேக்குறீங்க, நீர் என்ன எனக்கு பண்ணிட்டு இருக்க? நமசா விதேமதே. நமஸ்காரம் பண்றோம், நமஸ்காரத்தினால உங்களை போற்றுகிறோம். நமசா விதேமதே. யச்சஞ்சயோஸ்சமனுராயஜே. யச்சஞ்சா எதனால வருதோ, வெளிப்பொருள்னால வரக்கூடியதான ஒரு ஆனந்தமோ, யோஸ்டா உள்ளூர் இருக்கிற ஆந்தரமான ஆனந்தமோ, அது ரெண்டு பிரிச்சு சொல்றது பாருங்க. வெளியில இருக்கக்கூடியதான ஆனந்தங்களை கொடுக்கிறவர் பரமேஸ்வரன், உள்ளூர் ஆந்தரமாக இருக்கக்கூடியதான ஆனந்தத்தை உங்களுக்கு இப்பொழுதே கொடுக்கிறவள் அம்பாள். இது அடுத்த நாமாவில பார்க்க போறோம். மகாபாதக நாசினி. மகாபாதகங்கள் எல்லாம் போக போறது அம்பாளுடைய நாமாக்களை சொன்னா. எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னா. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு இருந்த பக்தியோட அது எப்படி சொல்லணும்னு சொன்னா, இந்த ஜன்மால இனிமேல பாத்தகம் இல்லாத நிலைய பண்ணிவிடுவாளா. அப்படிப்பட்டதாரு யச்சஞ்சயோஸ்சமனுராயதே பிதா ததஸ்யாம தவ ருத்ர பிரணீதௌ. எங்க அப்பா எல்லாம் எப்படி இருந்தார், மனு எப்படி இருந்த, மனுராயதே ஸ்வயம்பவமனோ, ஸ்வயம்பவமனோ, ஸ்வாரோச்சமனோ, ரைவதமனோ, தாமசமனோ, இப்படி 7 மனுக்கள் ஆச்சு. 8வது மனு வரப்போற சாவர்ணி சூரிய தனையோ யோமனு கத்தியதேஷ்டமஹா. இப்ப நான் வந்து வைவஸ்வத மன்வந்தரே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அடுத்ததாக வரக்கூடியதான மனுவானது இந்த கலியுகெல்லாம் முடிஞ்சு எப்பன்னு கேட்காதீங்க, 2012 தான் போயிடுச்சு போட்டேன். அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா என்ன பிரதமை பாதை தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் 3 பாதங்களோ இன்னும் அதுக்குள்ள ஏதோ சொல்லிட்டு இருக்கான். ஏதோ ஒருத்தர் சொன்னாலா நாஸ்டர் டைம் ப்ரெடிக்ஷன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இருக்கட்டும்,
அவ்வளவு சீக்கிரமாக நம்ம போக போறதில்ல. ஆனா விவகாரம் என்னன்னா, அது அந்த கலியுகம் முடிஞ்ச பிறகு அடுத்ததாக ஒரு மனு வருவாரோ இல்லையா, அந்த மனுவுக்கு என்ன பேரு? சாவர்ணி அப்படின்னு பேர். அதனால சாவர்ணி சூரிய தனையா யோ மனு கத்தியதேஷ்டமகான்னு சொல்லிருக்கேன். அந்த மனுவுக்கு அம்பாள் ஆந்தரமான சுகத்தை மோட்சத்தை கொடுத்தாளாம். மனுராயஜே. அது மட்டும் இல்ல, பிதா ருத்ரஸ்ய மதவருத்ர பிரணீதௌ. பிதா பிரஜாபதி ஹிரண்ய கர்ப்பர் தானம் பண்ணும் பொழுது ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம்னு சொல்லிட்டு இருக்கல, அந்த பிரஜாபதிக்கும் பரமேஸ்வரனும் அம்பாளும், பரமேஸ்வரன் பாக்கிய சுகங்களை அளித்தார், அம்பாள் ஆந்தர சுகத்தை அளித்தாள் அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படிப்பட்டதான அந்த அம்பாள் மிருடப்பிரியா. இந்த நாம வரைக்கும் பார்த்தோம். போன வாரம் கிளாஸ் இல்ல. அது என்னன்னா, சொல்ல முடியாமல் முன்னால சொல்ல முடியாதாக ஒரு சந்தர்ப்பம், அதனால கேன்சல் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. பாவம் ரொம்ப பேர் வந்து போயிருப்பேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இனிமேல அப்படி வராம பாத்துப்போம், அவ்வளவுதானே பண்ண முடியும். அதனால என்ன பண்ண போறோம்னா, எல்லாருடைய போன் நம்பரும் இமெயில் நம்பரும் வரதராஜன் ஒரு மகாத்மா அவர் வாங்கிப்பார், கூடிய மட்டும் தெரிவிச்சிருவார். அவங்க போன் நம்பர் அது அவருக்கு சொல்லிவிடுங்க சொல்வார். என்ன எதிர்பாராமல் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? லலிதா சஹஸ்ரநாமம் இல்ல, இந்த சிவானந்த லஹரி பிரவச்சனங்கள்லாம் இல்லைன்னா மனசுக்கு ஏதோ விரிச்சுன்னு இருக்கு, ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. இந்த ஜன்மா இருக்கிற பரியந்தம் அம்பாளுடைய நாமாக்களை சொல்லிட்டே இருக்கும். வேற என்ன, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, சேமமா இருக்கும். இந்த ஜன்மா எப்படி போகணும்? அம்பாளுடைய நாமாக்களை சொல்லிட்டே போகணும். அப்படி விசேஷமாக முருடப்பிரியான்னு பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நம்ம அந்த மிருடப்பிரியா பரமேஸ்வரனை சொல்லும் பொழுது, பரமேஸ்வரனுக்கு 4 உருவங்கள் இருக்கா. என்ன சொல்றது? அவருக்கு சத்வ குணத்தினால ஒரு உருவம், ரஜோ குணத்தினால ஒரு குணம், தமோ குணத்தினால ஒரு குணம், நிஸ்திரைகுண்யமான ஒரு உருவமும் இல்லாதான, ஒரு குண சம்பந்தமே இல்லாதான அப்ராக்கிருத்தமான ஒரு உருவம். இந்த 4 குணங்கள்ல அவர் ரஜோ குணமா இருக்கும் பொழுது அவருக்கு பவன்னு பேர், பவா யதேவா எனமா அப்படிங்கிற. தமோ குணத்தோட இருக்கும் பொழுது அவருக்கு ஹரன்னு பேரா. அதே போலயே சத்வ குணமா இருக்கும் பொழுது அவருக்கு முருடன்னு பேரா. ஒரே பரமேஸ்வரன் தான். அவருக்கு சத்வகுணம் அதிகமா இருக்கும் பொழுது அவருக்கு முருடன்னு பேரு, ரஜோகுணம் அதிகமா இருக்கும் பொழுது அவருக்கு பவஹான்னு பேரு, பவாய தேவாய நமஹான்னு சொல்றோம். தமோ குணம் இருக்கும் பொழுது அவருக்கு ஹரன்னு பேரு, எல்லாத்தையும் பிரளயம் பண்றவர். ஒரு குணமும் இல்லாம இருக்கார் பாத்தீங்களா? பிரமஹசி பரே நித்ரை குண்யே சிவாய நமோ நமஹா. நித்ரை குண்யமாக இருக்கும் பொழுது, திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுனாங்கிறது பார்த்தீங்களா பகவத்கீதையில சொல்றாரு. அப்படிப்பட்டதான் நிஸ்திரைகுண்யமா இருக்கிற நிலையில அந்த பரமேஸ்வரனுக்கே சிவன்னு பேரான். இது சிவ மகிமன ஸ்தோத்திரத்துல புஷ்பதந்தாச்சாரியார் நமக்கு சொன்னார். அப்படிப்பட்டதான அந்த அம்பாள், அவளுக்கு மிருடப்பிரியான்னு பேரு பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த செட்டு நாமக்கள் மகாரூபா, மகா பூஜ்யா, மகாபாதக நாசினி. மகாரூபா அம்பாளுடைய உருவம் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு. நாம என்னமோ ஒரு கோவில்ல ஒரு சின்ன விக்கிரகம்னு பாக்குறோம். சரீரத்துக்குள்ள தஹராகாசரூபிணி, இதயத்துக்குள்ள அம்பாள் தஹராகாசமா இருந்துருக்காளா. இந்த யாத்மா அபஹதபாத்மா விஜரோ விமிருத்யோ விசோகா விஜிகத்ரா சத்யகாமா சத்திய சங்கல்பகான்னு 8 குணங்களோட நம்ம சரீரத்துக்குள்ள இதயத்துக்குள்ள இருக்கிறதாக தஹரஸ்வரூபணியா இருக்கிறதாக சாந்தோக்கியோபனிஷத்து நமக்கு சொல்றது. 8ஆம் அத்தியாயத்துல முதல் பாகம் தஹர வித்யா பிரகாசிக்கான தஹர வித்யை எப்படி அனுஷ்டானம் பண்றதுங்கிறதும் பெரியவாள்லாம் எழுதியிருக்கா நமக்கு. அப்படிப்பட்டதான தஹர வித்யை தஹரஸ்வரூபமா அம்பாள் இருக்கா. அது ஒரு உருவம். ஆனா மூலகத்தும் வியாபிச்சு விஸ்வரூபணியா இருந்துருக்காளா. எங்கும் வியாபிச்சு எங்கும் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அப்படி உயர்ந்ததான ஒரு ஆபாதாள ரபத்தலம் தான் அப்படின்னு பரமேஸ்வரனை எப்படி சொல்லிட்டு இருக்கோ அந்த உருவம் அம்பாளுக்கும் இருக்க. ஆகையால் மகாரூபா மகது ரூப சதுஷ்டயம் அபேட்ச உத்கிருஷ்டம் ரூபம் யஸ்யாஹா. தெய்வத்துக்கு அம்பாளுக்கு 4 ரூபங்கள் சொல்லியிருக்க. இந்த 4 ரூபங்களோட அதிகமான உயர்ந்ததான ஒரு உருவமா. இந்த உருவத்தை நினைச்ச மாத்திரத்தினால மனசுல இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் போயிடும்னு சொல்றது. அந்த ரூபம் சொல்றார்
பரஸ்ய பிரம்மணோ ரூபம் புருஷ பிரதமம் த்விஜ வியக்தாவ்யக்தே ததைவான்யே ரூபே காலஸ்ததா பரம் பிரதான புருஷ வியக்த காலானாம் பரமம் ஹியத் பஸ்யந்தி சூரயः சுத்தம் தத்விஷ்ணோ பரமம் பதம் பிரதான புருஷ வியக்த காலஸ்து பிரவிபாகதः ரூபாணி ஸ்திதி சர்காந்த வியக்தி சத்பாவ ஹேதவः அப்படின்னு விஷ்ணு புராணத்துல விசேஷமாக சொல்லியிருக்க. விஷ்ணு புராணம் தான் வியாசர் எழுதாத புராணம். வியாசர் 18 புராணங்களை பண்ணினார். விஷ்ணு புராணம் வியாசருடைய அப்பா பராசரர் பண்ணினார். அது விசேஷம். ஒரே புராணம் தான் பண்ணினார் விஷ்ணு புராணம். அதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் பேஸ். அதை வச்சுட்டு தான் இவர் விஸ்தாரமா எழுதினார். ஜன்மாத்யஸ்வராட் தேனே பிரம்ம விதாய ஆதி கவயே முக்கியந்தி யத்ரூரயः தேஜோவாரிமுதம் யதா வினிமயோ யத்ர சர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்ரீமத் பாகவதம் நிகம கல்பதரோர்கலிதம் மகாரசம் மகாபலம் சுகமுகால் அமிர்தத்ரவ சம்யுதம் நிகம கல்பதரோ வேதம் எனக்கூடியதான கல்ப விருட்சத்துல வந்தது அழகான ஒரு மாம்பழம். அது வேற இல்ல, கிளி கொட்டினதான பழம். இந்த கொய்யா பழம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பழத்தை கிளி கொட்டிச்சுன்னு அது ரொம்ப அழகா ரொம்ப திதிப்பா இருக்குமா. அதே போல சுகமுகாத் அமிர்தத்ரவ சம்யுதம் சுவானுபவத்தோட இருந்து சொன்னார் சுவாமி. தான் அனுபவிச்சு அந்த ஆனந்தத்தை அந்த ஸ்வரூபத்தை ஆத்மானுபவத்தை அவருக்கு சொன்னார். கேட்கிறவும் பரீட்சன் மகாராஜா சர்வசங்க பரித்தியாகி எல்லாத்தையும் விட்டார். ஒரே கடத்துல தப்பு பண்ணேன்னு நினைச்சேன், தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சது. தப்பு பண்ணினவனா இருக்கிறவனுக்கு உயர்ந்ததான பதவியில இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு கீழே ஏற்றிக்க வச்சார். எல்லாத்தையும் வச்சார். பசங்களுக்கு நீங்க பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு மந்திரிட்ட சொல்லிட்டு தான் கிளம்பிட்டார். அவர் அவளுக்கு பண்ணி வச்சுட்டு போல. ராமனும் குசலவாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணித்தான் சரையூ நதியில இறங்கினார். ஆனா எங்க பரீட்சன் மகாராஜா தட்சணம் அதே சமயத்துல வைராக்கியம் வந்துருது, எல்லாத்தையும் விட்டு போயிட்டார். அப்படி உயர்ந்ததான வைராக்கியத்துல பராகாஷ்டை அடைஞ்சதான மகான் அவர் பாட்டுக்கு கங்கக்கரையில உட்கார்றார். அத்தனை பேரு வந்திருக்கார். வியாசாதி மகர்ஷிகள்லாம் வசிஷ்டரோட வந்து அங்க உட்கார்ந்து இருக்கார். இங்க இருந்தோ ஒரு ஜோதிஷ் வருது. இவெல்லாம் ஏன் வந்திருக்கார்? இத்தனை நாள் நம்ம அப்பப்ப வந்தப்ப நமக்கு மரியாதை பண்ணி கௌரவப்படுத்திருக்கார். ஒரு மனுஷன் கஷ்டம் வரும் பொழுது நாம அவளுக்கு சகாயம் பண்ணணும் என கூடியதான எண்ணத்துல மகர்ஷிகள் வந்திருக்கார். சுகசுவாமி அது பார்த்து வரலையா, யாருக்கு யார் சகாயம் பண்றது? ஆத்மைவ ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுர் ஆத்மனஹா. தனக்கு தான் தான் சார் பந்து. நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா நீங்க தான் பாக்கணும். ஆத்துக்காரர் பண்ணுவார், ஆத்துக்காரி பண்ணுவா, குழந்தை படம் ஒத்தரம் ஒண்ணும் பண்ண முடியாது. காலமான பிறகு கொஞ்ச நேரம் அழுவா இஷ்டம் இருந்தா, அதான் பண்ண முடியும். வேற ஒன்னும் ஒத்தராது பண்ண. ஆத்மைவ ஆத்மனோ பந்து, உங்களை நீங்க தான் கடத்தைச்சிக்கணும். ஆத்மைவ ரிபுர் ஆத்மனஹா. அதே போலயே உங்களுக்கு நீங்க தான் சத்ரு. உலகத்திலேயே இருக்கிறது, போய் பேசுறது, சண்டை போடுறது, இன்னொருத்தர மனசுக்கு நோகும்படி பண்றது, இப்படிப்பட்டதான குணங்களோட இருந்தா நமக்கு நம்மத்தான் சத்ரு. பந்துராத்மாத்மனஸ்ய ஏன ஆத்மா ஆத்மனைவ ஜிதா. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றதே கஷ்டம். எந்த ஆத்மாவுக்கு என்ன அர்த்தம்னா அது மாதிரி தனக்கு தான் தான் சகாயம் பண்ணிக்கணும். வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு நம்ம தான் பண்ணணும். அப்படி விசேஷமாக இருக்கக்கூடியதான அந்த ஸ்வரூபத்துல அம்பாளுடைய ஸ்வரூபம் இப்படி இருக்கக்கூடியதான இந்த ஸ்வரூபத்தை 4 விதமாக பிரித்து வச்சிருக்க. அந்த 4 விதமாக பிரித்ததான ஒரு ஸ்வரூபத்தை அறிந்ததான பரீட்சன் மகாராஜா வந்து உட்கார்றார். சுகசுவாமி இங்க இருந்து வரார். அத்தனை பேரும் எழுந்து நின்னாலாம். ஏன்னா இன்னார்னு தெரியல, ஒரு ஜோதிஷ் தான் இங்க வந்து இருக்கு. அந்த ஆத்மானுபவம் இருக்கிறவா இருக்காள, அவளை பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம். எப்படிப்பட்டதான சத்ரு பாவனை இருந்தாலும் அவளை கண்டதுமே நமக்கு ஒரு ஆனந்தம், ஒரு மனசுக்கு நிம்மதி. அத்தனை பேரும் எழுந்து நிக்கிறார். இவர் கேட்கிறார், போல எனக்கு 7 நாள் தான் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கார், என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல 7 நாள் இருக்கே உனக்குங்கிறார் அவர். கட்வாங்கனுக்கு 40 நிமிஷம் தான், உமக்கு 7 நாள் நிச்சயம். 7 நாளுக்குள்ள பிராணம் போகாதுன்னு கேரண்டி உண்டோ இல்லையோ. 7வது நாள் பிராமண சாபம் வந்து, பிராமண சாபத்தினால சர்ப்பம் வந்து கடிச்சு பிராணம் போகணும்.
அப்படின்னு இதுக்கு முன்னாலேயே பிராணம் நிச்சயமா போகாது. போனா பிராமண சாபம் கெட்டு போயிடும். அதனால விவகாரம் என்னன்னா, உமக்கு 7 நாள் நிச்சயமா இருப்பேன், அது கேரண்டி உண்டுன்னு. ஆகையால் கவலைப்படாதீங்க, என் அப்பன் குருவா இருப்பாருப்பா, அவரை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அழகா சொன்னார். 7வது நாள் கடைசி ஊன்னு கொட்டிண்டே இருக்கார். அதுக்குள்ள இவர் சொல்லிட்டே இருக்கிறது சொன்னார், சமாதிக்கு போயிட்டார். சமாதிக்கு போன பிறகு இவர் என்ன பார்த்தார், இந்த சிஷ்யனோட என் வேலை ஆயிடுத்துன்னு அவர் பாட்டுக்கு அவரை கிளம்பி போயிட்டார். ஏண்டாங்க, சிஷ்யனிடத்துல உன்னை வாங்கிக்கணும்னு ஒரு எண்ணம் இல்லை, அது இருக்கணும் குருவுக்கு. குருவானவர் கொடுக்கறதுக்காகத்தான் இருக்கார். எத்தனையும் கொடுத்தார், மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுத்தார். மறந்து சமாதியில இருக்கார், அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டார். அதுதான் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு விசேஷம். பக்தர் கௌரவம், வஸ்து கௌரவம், ஸ்ரோத்ரு கௌரவம் எத்தனையும் இருக்கக்கூடியதான மகத்தான ஒரு கிரந்தம். அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபத்துக்கு மூலமான இருக்கக்கூடியதான விஷ்ணு புராணத்துல அம்பாளுடைய ஸ்வரூபத்தை சொல்றார். பரஸ்ய பிரம்மணோ ரூபம் புருஷ பிரதமம் த்விஜா. பரஸ்ய பிரம்மணோ ரூபம், சுத்த பிரம்மத்துக்குடைய ரூபம் புருஷன்னு ஒண்ணு. வியக்தா வியக்தே ததைவான்யே, வியக்தம்னு ஒரு ஸ்வரூபம், அவ்யக்தம்னு ஒரு ஸ்வரூபம். ததைவான்யே 2 ரூபே, 2 ரூபங்கள். காலஸ்ததாபரம், அடுத்தது காலம். 4 ஸ்வரூபம் சொல்லிவிட்டேன். 1 புருஷன், 2வது வியக்தம், 3வது அவ்யக்தம், 4வது காலம். பிரதான புருஷ வியக்த காலானாம் பரமம் ஹியத்து. பிரதானம் என்ன, புருஷன் என்ன, வியக்தமாக இருக்கக்கூடியதான காலம் என்ன, புருஷம் ஹிதது பரமம் ஹிதது. இதுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். பசியந்தி சூரிய சுத்தம் தத்விஷ்ணோ பரமம் பதம். பசியந்தி சூரையா, ஞானிகள் நித்திய சூரிகள் அதை பார்த்துட்டு இருக்கலாம். ஜீவன் முக்தாள் பார்த்துட்டு இருக்கான். இங்க இருந்து பிரம்மலோகத்துக்கு போறா உபாசனையினால. அந்த பிரம்மலோகத்துல அவளுக்கு ஞானம் வந்துருச்சு, இன்னும் சரீரம் கீழே விழல. ஜீவன் முக்தி அங்க இருக்க, விதேக முக்தி வரல. விதேக முக்தி சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாந்த கிருதாத்மான பிரவிசந்தி பரம்பதம். அங்க இருக்கக்கூடியதா அந்த ஹிரண்ய கர்ப்பர் அவருக்கு சரீரம் கீழே விழும்பொழுது எல்லோரும் ஒரே தர முக்தி வருமா. அப்படி அந்த ஊருடைய சட்டம். ஆகையால் அதுக்காக காத்துட்டு இருக்கா, அவ பார்த்துட்டு இருக்காளா. பரமம் ஹி பதம் தத்விஷ்ணோ பரமம் பதம் பிரதான புருஷ வியக்த காலஸ்து பிரவிபாகசா. பிரதானம் என்ன, புருஷன் என்ன, வியக்தம் என்ன, காலம் என்ன. இந்த வியக்தம்ங்கிறது அவ்யக்தமும் தாதாத்மிய சம்பந்தம். அவ்யக்தா வியக்தயஸ்தத்வே பிரபவன் ஜஹராகமே ராத்திராகமே பார்த்தா புனக பிரவிலீயதே. அவ்யக்தமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்திலிருந்து வியக்தம் வரும். தத்தேதம் தர்ஹி அவ்யாக்கிருதமாத்தி நாமரூபாபியாம் வியாக்கிரியதா அப்படின்னு சொல்றது. அப்படி அவ்யக்தமாக இருக்கக்கூடியதான மாயா ஸ்வரூபத்திலிருந்து உலகம் எல்லாம் வெளியில வந்ததும் மறுபடியும் அது பிரளய காலத்துல அவ்யக்தமா போறது. சோ அவ்யக்தத்துல இருந்து ஆரம்பிச்ச வியக்தம், வியக்தத்துல இருந்து ஆரம்பிச்ச அவ்யக்தம், இதுதான் சிருஷ்டி பிரளயம். இந்த வியக்தாவியக்த வடிவமாக அம்பாள் இருக்கா, இதுக்கு பிரதானம்னு பேர். அதனால்தான் பகவத்கீதையில விசேஷமாக சரசர்வாணி பூதானி கூட்டஸ்தோ அக்ஷர உச்சதே உத்தம புருஷஸ்து அந்யஹா பரமாத்மேத்யுதாகிருதா. இந்த 2 ரூபத்தை விட மேலான ஒரு ரூபம், இந்த 2க்கும் அப்பாற்பட்டதான ஸ்வரூபம். யஸ்மாத் க்ஷரமதீதோகம் அக்ஷராதிபிச்சோத்தம. க்ஷரமான இந்த உலகம் தோணக்கூடியதான வியக்தமான உலகத்தை விட அப்பாற்பட்டவன் நான், இதோட சம்பந்தப்படாதவன் நான். இதுக்கு மேல இருக்கக்கூடியதான, இதுக்கு காரணமா இருக்கக்கூடியதான ஒரு அவ்யக்தம் மாயான்னு சொல்லிட்டு இருக்கல, அதை விட அப்பாற்பட்டவன். மாய எங்கிட்ட வாலாட்டாது, மற்றவர்களை எல்லாத்தையும் இம்சப்படுத்திட்டே இருக்கும். சொல்ல போறேன் மகாமாயான்னு. அவரை ஒண்ணும் பண்ணாது. தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமே வய பிரபத்தியந்தே மாயா மேதாம் கரந்தி. மாயை தாண்டணும்னு என்ன பண்ணணும், என் காலை பிடிக்கணும்ட்ட. அதனாலதான் நடராஜா காலை கவிச்சுட்டு இருக்கேன். இடது பாதம் தூக்கிங்கிற இடம் இல்லையோ, எதற்காக? அப்பா இத பொடி, குரு பாதத்தை பொடி, அதான் க்ஷேமம் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, அதான் விசேஷம். பிரதான புருஷ வியக்த காலஸ்து பிரவிபாகத ரூபாணி ஸ்திதி சர்க்க அந்த வியக்தி சத்பாவ ஹேதவா. ஸ்திதி ரூபம் ஒண்ணு, சர்க்கம் உலகத்தை உண்டு பண்றது, உலகத்தை காப்பாத்துறது, உலகத்தை அழிக்கிறது.
இதுக்கு அப்பாற்பட்டதான சத்பாவ ஹேதவா அப்படின்னு இந்த 4 உருவமும் 4 ஸ்வரூபம். இதுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதுனால அம்பாளுக்கு மகாரூபா, மகத்தான ரூபத்தை உடையவள். உலகத்தில் இருக்கக்கூடியதான வியக்தமோ அவ்வியக்தமோ காலமோ புருஷனோ எனக்கூடியதான 4 உருவங்களுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு உருவம். ஆகையால் நித்தியமான சாஸ்வதமான உருவம் அப்படிங்கறத மகாரூபான்னு பார்த்தோம். அதற்கு பிறகு மகா பூஜ்யா அம்பாளுக்கு அடுத்ததா மகதீச்சசா பூஜ்யா மகா பூஜ்யா, மிக பெரியவள், எல்லோராலையும் வடக்கத்தக்கவள், எல்லோரும் நமஸ்காரம் பண்றதுக்கு தகுந்ததான ஒரு உருவம். நாமெல்லாம் யார பூஜை பண்ணிட்டு இருக்கோமோ அவளும் அவளை பூஜை பண்ணிட்டு இருக்க. தத்தே தோரத்து தத்தேதே மத்தியே கிஞ்சேனான்னு நாமெல்லாம் யார வணங்குறோமோ, பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிச்சு அனுமார் பரியந்தம் யார வணங்குறோமோ அவளுக்கும் சக்தி எங்கிருந்து வந்து மூலமான ஆத்யா சக்தியில இருந்து வருது. ஆகையால் மூலமான ஒரு ஸ்வரூபம் மகா பூஜ்யா. மகதீச்சசா பூஜ்யா மகா பூஜ்யா. பூஜ்யானாம் சிவாதீனாமதி பூஜ்யா. அத்தஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி. முதல் ஸ்லோகத்திலே சொல்லிட்டார். திரயாணாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம் பவேத் பூஜா பூஜா தவச்சரணயோரியா விரச்சிதா. அங்கே ஒரு தரம் சொல்ற எல்லா தேவதைகளும் ததாபி பீட்டோத்வகரமையே, உங்களுடைய பீட்டங்க இருக்கே, கால் வச்சுக்கிற பீட்டம், அதுல நாங்க பூஜை பண்ணினா 3 தேவதைகளும் பூஜை பண்ணினதான ஒரு பலம் வருது. காரணம் என்ன? உங்க பாதங்காலத்திலேயே சகல தேவதா ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது இல்லையா? அதே மாதிரிதான் பூஜ்யானாம் சிவாதீனாமபி பூஜ்யா இத்யர்த்தா. எல்லோருடைய சகல தேவதைகளுக்கும் பூஜைக்கு உறுத்தவளா தகுந்தவளா இருக்கார். ததாச்ச பத்மதேவி பாகவதையோ, பத்ம புராணத்திலையும் தேவி பாகவதத்திலையும் அம்பாளை பத்தி சொல்ற இடத்துல சிவ பிரம்ம விஷ்ணு குபேர விஸ்வதேவ வாயு வசு வருண அக்னி சக்கர சூரிய சோம கிரக ராட்சச பிசாச்சாச்ச மாத்திருகணாதி பேதேன இத்தனை பேர் அம்பாளை பூஜை பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பூஜை பண்றான். பூஜை பண்றதுலயே வித்தியாசங்கள் உண்டு. பூஜைன்னா ஏதோ சாதாரணமா நம்ம பண்றா போல பூஜைன்னு இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கா. அந்த பூஜைகளுடைய வித்தியாசம் எல்லாம் சொல்றது. அதுல மாத்திருகணாதி பேதேன தத்தத் பூஜனீய தேவி மூர்த்தி பேதா. ஒவ்வொருத்தரும் அம்பாளை எந்தெந்த உருவத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கா. 2 கையோட ஒரு அம்பாள், 4 கையோட அம்பாள், அஷ்டாதச புஜான்னா அஷ்டபுஜா அஷ்டாதச புஜா 18 கைகளோட பூஜை. துர்கா தேவிய 8 கைகளோட பூஜை. அத பண்ணினா நமக்கு இருக்கக்கூடியதான 8 பாசங்களும் வந்து போயிடும். பாசாஷ்டகம்னு பேர். மனுஷனுக்கு காம குரோத லோப மோக மத ஆச்சரிய கிருண நைஷ்கிருதிகம் எனக்கூடியதான 8 பாசங்கள். இதான் மனுஷனை கட்டி போடுறது. இங்க போக முடியல, அங்க போக முடியல, அவ என்ன சொல்வாளோ இவ என்ன சொல்வாளோ, நீங்க நல்லா வெளியே இருங்கள, யார் என்ன சொன்னா என்ன. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தே காரியாகாரிய வியவஸ்திதம். இவ கோச்சுப்பாளோ அவ கோச்சாலோ இன்னொருத்தருக்கோக நீங்க வாழாதீங்க. உங்களுக்கு வாழறதுக்கு வழி பகவான் வகுத்து கொடுத்திருக்கார், சாஸ்திரமும் வகுத்து கொடுத்திருக்கார். அதை பண்ணிட்டு இருந்தா குரு சொன்ன வார்த்தைகள் பண்ணி நம்பி பண்ணிட்டே இருக்கா. அவ்வளவுதான். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இருக்கே. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பூஜை பண்ணிட்டு இருக்காளா. தத்தத் பூஜனீய தேவி மூர்த்தி பேத மந்திரே சைலேந்திர நீல ஸ்வர்ண ரௌப்ய சைல கல்லால ஒரு விக்கிரகம், இந்திர நீலத்தினால ஒரு விக்கிரகம், ஸ்வர்ண தங்கத்தினால விக்கிரகம். நம்ம இடத்துல தங்கத்துல அம்பாள் விக்கிரகம் பண்ணி வச்சுங்களேன். 4 கிலோல நான் வேண்டாம் நான் சொன்னேன், வச்சுக்கா, ரொம்ப நல்லது. உங்களுக்கு மட்டுமல்ல 10 தலைமுறை வரைக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். தங்கத்தினால அம்பாளுடைய ஸ்ரீ சக்கரமும் அல்லது இத பண்ணி வச்சுட்டா. ஆனா அது காப்பாத்தவனே, அதான் விவகாரம். கழுத்துல இருக்கிற செங்கிலியே புடிங்கிட்டு போறா, இது காப்பாத்தணும், அவ்வளவுதான். ஆனா தங்கத்துல ரொம்ப விசேஷம். ஸ்வர்ண இந்திரநீல ஸ்வர்ண ரௌப்ய, ரௌப்யம்னா வெள்ளியில, பித்தளம், இது பித்தளம் தமிழ் வார்த்தையே சரியா போயிடுச்சு, பித்தள. அதுக்கப்புறம் காந்திய வெண்கலம். இந்த கர்நாடக இது கேரள தேசத்துக்கு போனா ஓடுன்னு சொல்லுவா. அந்த காந்தியம் அதனை வச்சுக்கலாம்.
ஸ்பட்டிகத்தினால அம்பாளுடைய விக்கிரகம், மாணிக்கத்தினால அம்பாளுடைய விக்கிரகம், முக்தாபலம்னா முத்துன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பிரவாளம், பவழம், இப்படி பிரவாள, வைடூரிய, இப்படி வைடூரிய, திரப்பு, சீசா, இவைகள்லாம் சீச ஈயத்தினால கூட வச்சுக்கலாம். திரப்பு, சீச, வஜ்ர டைமண்ட்னால, லோக பஞ்சலோகத்தினால, விகாராட்சா விஸ்தரேன தரிசிதா, எந்தெந்த அபிப்பிராயத்துக்கு யார் எதை பூஜை பண்ணணும், எந்த விக்கிரகத்தை வச்சிருந்து பூஜை பண்ணணும், அந்த விக்கிரகத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, அதனுடைய மானாங்குளம் என்ன, எவ்வளவு ஹைட்ல இருக்கணும் விக்கிரகம், தனியா இண்டிவிஜுவலா பூஜை பண்ணினா எவ்வளவு இருக்கணும், இல்ல கோவில்ல பூஜை பண்றதா கோவிலுடைய விக்கிரகம் எப்படி இருக்கணும், கோவில் விக்கிரகம் கூட மனுஷன் நின்னா அதுக்கு மேல இருக்கப்படாது, 6 அடிக்கு மேல இருக்கப்படாது, இப்படி எல்லாம் சொல்றது. சில விக்கிரகங்களுக்கெல்லாம் அனுமார் விக்கிரகம் எக்ஸப்ஷன், அது பெருசா இருக்கலாம். ஆனா அது போல அனுமார நீங்க அபிழக்கம் இது பண்ணணுமே ஆனால் 6 மாசம் கதலி வன ஸ்தாபனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. 6 மாசம் கதலி வனம்னா வாழை தோட்டத்துல அந்த விக்கிரகத்தை வச்சுட்டு அது ஆன பிறகுதான் அந்த விக்கிரகத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணணும், அதை ஸ்தாபனம் பண்ணணும். சாஸ்திரங்கள்ல நிறைய இருக்க, ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் என்னென்ன பலம், அது எப்படி இருக்கணும் விசேஷமாக சொல்றது. அந்த விக்கிரகத்தை பண்ணிவிட்டு அந்த ஆச்சாரி அந்த விக்கிரகத்தினுடைய கண்ணை திறப்பர். அந்த கண்ணை திறக்கிறப்ப முதல்ல என்ன பண்ணணும், கண்ணாடிய பார்த்துன்னு தான் கண்ணை திறக்கணும், நேர திறக்கப்படாது. அந்த விக்கிரகத்தினுடைய பார்வை அந்த கண்ணாடியில விழணும், தன்னுடைய ஸ்வரூபத்தை தான் பார்த்துக்கணுமா அம்பாளுடைய விக்கிரகத்தை. ஆகையால் விக்கிரகத்துக்கு கண்ணு திறக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி சொல்ற ஒவ்வொரு சாஸ்திரமும் இருக்கு. அதுல என்னென்ன அது அழகான அந்த விக்கிரகத்தை பூஜை பண்ணினா அனிதமான பலம் வருதுன்னு சொல்ற. அப்படி இவைகள் விஸ்தரேன தரிசிதா, இந்த மகா பூஜ்யான என்ன வெறும்னா ஏதோ அம்பாளுக்கா பூஜை பண்ணணும் எல்லாராலையும் பூஜை, அவ்வளவு மட்டும் இல்ல. இந்த பாஷ்யத்துல உங்களுக்கு சகல சாஸ்திர பிரமேயமும் கொடுக்கிறார் இவர். அதுபோல அத்திர அக்னி சர்க்க சூரியாக, அக்னி பகவானோ இந்திரனோ சூரியனோ மாணிக்கமயமேவ பிரதிமாம் பூஜயந்தி, மாணிக்கத்தினால ஏற்பட்டதான ஒரு பிரதிமையை தான் அவ பூஜை பண்ணிருக்கலாம். நேரம் அம்பாள்கிட்டே போலாம், தேவதைகள் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். இருந்தாலும் ஆத்துல பூஜை பண்ணும் பொழுது ஒவ்வொரு தினம் ஸ்ரீபுரத்துக்கு போய் பார்க்க முடியுமா? சூரியன் தான் ஒரு க்ஷணம் ரெஸ்ட் இல்லாம சுத்தின்னு இருக்காரு. அவர் சக்கரம் ரஸ்டே ஏகம் சக்கரம், ஒரே சக்கரம் தான் அவருக்கு. ரோட்டெல்லாம் கிடையாது. நம்ம வரும் பொழுது ரோட்ல என்ன ஏறி வரைக்கும் இப்படி எல்லாம் ஒரே சிரமமா இருக்க, இப்படியே நம்ம வச்சுட்டே வர்றோம். பாத்தாளம் இருக்கா, ரோடு இருக்கா நமக்கு? சூரிய பகவானுக்கு ரோடே இல்ல. ஒரு பாட்டுங்க, நிராலம்பமாக சுத்தி கொண்டிருக்கார் அவர். 7 குதிரை, ஒரு குதிரைன்னா பரவாயில்ல, 7 குதிரை ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போகலாம். சரி, அதுக்கு மேல அவருக்கு தேர் ஓட்டி இருக்காரு, அவருக்கு 2 காலும் இல்ல. என்ன சார், சரி கொஞ்சம் நிதானமா நிறுத்திட்டு போலாமான்னார், அதுவும் பண்ண முடியாது அவரால். காலம்பரையில ராத்திரிக்குள்ள இவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணித்தான் ஆகணும், இல்லைன்னா பிரம்மதேவர் இருக்கா தலை எடுத்துருவார். பாருங்க, பீஷாஸ்மாத்வாத பவதே பீஷோதேதி சூரிய பீஷா உதேதி சூரிய, அவ்வளவு பயம்னு பிரம்மதேவரை கண்டு. ஏன்னா தர்மத்தை கொஞ்சம் தாண்டினா தலை எடுத்துருவார் அவர். சத்யோ விநாசகி கோபவதி குலானின்னு ஒத்தர் ஓட்டல பூண்டோட அழிச்சு விடுவாராம். இவ்வளவு கோபம் வருதுன்னார், தர்மத்தை யாரும் தாண்டப்படாது. அப்படி ஒரு விஷயம். அப்படிப்பட்டதான சூரியனும் எப்படி இப்படிப்பட்டதான மாணிக்கத்தோட சேர்ந்ததான ஒரு விக்கிரகம், அதை வச்சுட்டு பூஜை பண்றாளாம். மாணிக்கமயமேவ பிரதிமாம் பூஜயந்தி இதரத்து யதாசங்கியம் யோஜனீயம். மற்றதெல்லாம் மற்ற தேவதைகள்ல எப்படின்னார், பரமேஸ்வரனா இருந்தார், அவருக்கு கல்லால படின விக்கிரகம். சைலம்னா கல்லுன்னு இல்ல, அந்த மலையோட மலஸ்வரூபமா இருக்கிற விக்கிரகம். பிரம்மா அவரானவர் இந்திரநீலன், விஷ்ணுவானவர் தங்கத்தினால, மகாவிஷ்ணு தங்கத்தினால விக்கிரகம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி யதாசங்கியம் ரெஸ்பெக்டிவ்லி அன்வயம் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்ம புராணமும் பாத்ம சம்ஹிதா தேவி பாகவதம் சொல்றது. இப்படி விசேஷமாக மகா பூஜ்யா. அதற்கு பிறகு மகாபாதக நாசினி, அம்பாளுடைய பேர் என்ன? மகாபாதக நாசினி. பாதகங்கள் பாபங்கள் பல. சில பாபங்களுக்கு பிராயஷ்சித்தம் உண்டு, சில பாபங்களுக்கு பிராயஷ்சித்தம் இல்ல.
பிராயஷ்சித்தம்னு என்னது? பாபம் பண்ணிவிட்டு அந்த பாப பலம் நமக்கு வரப்படாதுன்னு நினைக்கும் பொழுது அதுக்கு நடுவுல இன்னொரு கர்மாவை பண்றதுக்கு பிராயஷ்சித்தம்னு பேர். ரிபென்டன்ஸ் சொல்றேன் லோகத்துல. ஏதோ ஒண்ணு பண்ணிவிட்டோம், அது பலம் வருமா கெட்ட பலம் வருமோன்னு அடாடா பண்ணிவிட்டோமே அப்படின்னு அதுக்காக வருந்துறது பார்த்தீங்களா? அந்த வருத்தத்தை பிராயஷ்சித்தம்னு சொல்றது வேதம். பிராயஹா சித்தம், அது ஆன பிறகு நம்ம மனசுல இப்படி ஏற்படக்கூடியதான ஒரு எண்ணம். இந்த எண்ணம் ஏற்பட்டா போறோம், நம்ம தப்பு பண்ணிவிட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் மனுஷனுக்கு வறுமையானால் அந்த எண்ணத்தினாலேயே அவனுடைய தப்பு குறைஞ்சு போயிடும். சில பேர் தப்பு பண்ணித்தானே ஆகணும், அவன் பண்ணினது போராது சார் அப்படி வரணும். யாருக்கு ஏதாவது தெரியுமா? ஏதோ சமயத்துல போச்சுங்கள், கோபம் வந்துருது, அதுக்கப்புறம் நம்ம தப்பு பண்ணப்படாது என்னமோ வந்துருது, இந்த வருத்தம் மனசுல இருக்கணும். கர்மாக்களை என்ன பண்ணிருக்கா? நித்திய கர்மா நைமித்திக கர்மான்னு பிரிச்சிருக்கா. அதே மாதிரியே பிராயஷ்சித்த கர்மான்னு பிரிச்சிருக்க. சில பிராயஷ்சித்தங்கள் உண்டு. பாப்பம் பண்ணின பிறகு அந்த பாப்பம் என்னைக்கோ ஒரு நாள் பழுக்கத்தான் செய்யும். செஞ்சதான கர்மா அதை விடாது மனுஷனை. எத்தனை ஜன்மாக்களானாலும் அவசியம் அனுபோக்தவ்யம் கிருதம் கர்ம சுபாசுபம். சுபமான கர்மாவோ அசுபமான கர்மாவோ அதனுடைய பலத்தை அனுபவிச்சுத்தான் ஆகணும். யாரா இருந்தாலும் அனுபவிச்சுத்தான் ஆகணும். தேவதைகள் கூட அத அவதார காலத்துல அவ அனுபவிச்சு காட்டுறா. என்னன்னா இது இப்படித்தான் நடக்கணும். அது ஒரு நியதி. 36 தத்துவங்கள்ல நியத்தின்னு ஒண்ணு உண்டு. அவசியம் அது அப்படித்தான். ராமாவதாரத்துல வாலிய பின்னால மறைஞ்சு அடிச்சார். அடிக்கலாமா? அவரை கேட்கறதுக்கு இல்ல, வாலி எதுக்க கேட்டுட்டான், நீங்க பண்றதெல்லாம் தப்பு, என்ன நீங்க கொண்டு இருக்கப்படாது, முதல்ல என்ன மாம்சத்துக்காக கொண்டு இருக்கப்படாது, பஞ்சபஞ்சனகா பட்சியா அப்படின்னு 5 நகங்கள் இருக்கக்கூடியதான பிராணிகளை 5 தான் அடிக்கணும். சல்யக சுவாவிதோகோத சத கூர்மச்ச பஞ்சபா, இந்த 5 பிராணிகளை தான் கொல்லாம தவிர வானரத்தை கொல்லப்படாது. நானும் குரங்கு ஜாதிக்கு சேர்ந்தவன், ஏல் வேட்டையாடுறதுக்காக என்ன கொல்லப்படாது. அப்படி கொல்றதா இருந்தாலும் நீர் வீரன், அசகாய சூரன். ராமபாணம் ஒரு பானம் அவ்வளவுதான். ராமன் பானத்தை தனுஷ போட்டாரையானா அது இன்னொன்னு கொல்லாம திரும்பி வராது. அப்படிப்பட்டதான ராமன் மகாஸ்திர சம்பந்தன், ஜம்பக அஸ்திரங்கள்லாம் அடித்தவர். நீங்க ஏன் என்ன மறைஞ்சு அடிச்சிரு? நீங்க பண்ணினது ஒண்ணும் சரியா இல்ல. தார வரும் பொழுது சொன்ன, யுத்தத்துக்கு வரும் பொழுது தார சொன்ன, அசகாய சூரனா இருக்கக்கூடியதான ராமனுடைய சகாயம் சுக்ரீவனுக்கு இருக்குன்னு அங்கதான் எனக்கு சொன்னான். பாரதம் அந்த அம்மா முதல் தரம் தான் யுத்தத்துக்கு வந்திருக்காரு. போயிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள திரும்பி வந்திருக்காரு. இன்பிட்வீன் எவ்வளவு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கா. அதுன்னா இந்த ராணி என்ன, யாரு சுக்ரீவன் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்த, சுக்ரீவனோட போன ஒரு வாரமா யாரு பேசியிருக்கா தெரிஞ்சுட்டு வாருன்னு இருக்கா. அங்கதன் கண்டுபிடிச்சு வந்து சொல்லியிருக்கா, இது போல ஒரு ராம லக்ஷ்மணாலும் 2 பேர் இருக்காளாம், மகாசூராலாம் மகா சம்பன்னாலாம் அவடத்துல வந்திருக்கான்னு சொல்லியிருக்காளாம். அப்ப 2வது தரும் பொழுது சொல்லியிருக்கா, சூரன் சாதாரணமாக சுக்ரீவன் வரல, அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பலம் இருக்க, ராமன் அவரோட சேர்ந்திருக்கார், நீங்க போகாதீங்கன்னு தடுத்து இருக்கா. ஆனா மதம் பிடிச்சதா இருக்கா கூடியதான வாலிக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியல. அவனுக்கு வீரிய மதம். என்ன யாரு ஜெயிக்க முடியும் யுத்தத்துல? என்ன ஒரு அடி அவனை கொண்டுட்டுதான் வர போறேன் தம்பிய சொல்லலாமா? அப்படி ஒரு கோபம் வந்திருக்க. அப்ப பின்னால அடிச்ச பொண்ணுல அப்படின்னு கேக்குற. வாலிக்கு பதில் ராமன் கொடுத்து விட்டார், நமக்கு வேண்டாம். அது பட்டிமன்றத்துல ராமன் கொண்டது ரைட்டா தப்பான்னு. வாலிக்கு சமாதானம் அங்கே ராமன் சொல்லிவிட்டார், உன்னை கொல்றதுக்காக வர வேண்டியது இல்லைன்னு. ஏன்னா அவன் முன்னாலேயே வரம் வாங்கிட்டு இருக்கான். யாரு எதிர்க்க வருவாளோ யுத்தத்துக்கு அவளுடைய பலத்துல பாதி பலம் வாலிக்கு வந்துருமா. இனிமேல யாரு ஜெயிப்பா சார்? விவகாரம் இருக்க பாதி பலம் அவனுக்கு வந்துருச்சுன்னா இனிமேல எங்க இருக்கு? நம்ம கிட்ட முதல்லயே கொஞ்சம் பலம் அவருக்கு இருக்கு, இவர் பலத்திலயும் பாதி போயிடுது. இது நடக்குமா? இல்ல, கொன்னு விட்டார். கொன்ன பிறகு அவர் பார்த்தார, இவர் கொன்னதுக்கு இவர் அவதார புருஷன், இவருக்கு இன்னும் புண்ணிய பாப்ப சம்பந்தம் இல்ல. இல்லாத போனாலும் அவர் ஒரு மனுஷனாக நான் எப்பொழுது பிறந்தேனோ, மனுஷனுக்கு என்ன ரூல் இருக்கோ அதை நான் ஃபாலோ பண்ணணும். ஆகையால் அடுத்த ஜென்மாவில கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கும் பொழுது
128 வயசு அன்னைக்கு பிறந்த நாள். அவர் காலமான அன்னைக்கு மரத்துக்கு மேல படுத்துட்டு இருக்கார். யாராவது காலையில படுத்து பாரு, வேற இடமே இல்ல பாருங்க அவருக்கு. 10,108 வீடு, எல்லாம் பங்களா. அத்தனை வீடு இருக்கும் பொழுது அவர் அத்தையும் விட்டு மரத்து கலையில சாஞ்சி படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டோட இல்லாம காலு கட்டவர்ல ஆட்டின்ண்டே இருக்கார். இது எதற்காகன்னு, ஒரு வேடன் அதை அடிக்கணும். அந்த வேடன் எப்படிப்பட்ட வேடன்னா, ஒரு நாளைக்கு இந்த கிருஷ்ணனுடைய குழந்தைகள்லாம் இருக்கால, அட்டகாசம் பண்ணக்கூடியதான குழந்தைகள், சாதாரண குழந்தைகள் இல்ல. இந்த குழந்தைகள்லாம் என்ன சேர்ந்திருக்கா, மகர்ஷிகள்லாம் ஒரு இடத்துக்கு போயிருக்கா. அந்த இடத்துல போகும்பொழுது இந்த குழந்தைகள்லாம் அந்த மகர்ஷிகளை கிண்டல் பண்றதுக்காக, தமாஷ் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கார், இந்த ஜாம்பவதியினுடைய ஒரு பையன் அவனுக்கு என்ன பண்ணிருக்க, ஒரு பெண் வேஷம் போட்டு, அந்த சாம்பன்னு பேர் அவனுக்கு, பெண் வேஷம் போட்டு அவனுக்கு வயத்துல துணி எல்லாம் கட்டி அந்த மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம் பண்ண சொன்னார். என்ன பண்ணின பிறகு, பொண்ணாண்டு இருக்கா பிள்ளையாண்டு இருக்கான்னு சொல்லணும். அதுக்காக சொன்னேன், பிள்ளையாண்டு இருக்கா. அது ஏன் பொண்ணா இருந்தாலும் பிள்ளையாண்டு இருக்கான்னு சொல்றா தெரியல தமிழ்ல. கர்ப்பமா இருக்கான்னு சொல்லப்படாதோ, பிள்ளையாண்டு இருக்கான்னு சொல்றான். பொண்ணாண்டு இருக்கான்னு சொல்லப்படாதோ, எனக்கு தெரியலப்பா தமிழ்ல. விவகாரம் என்னடா ஆச்சு சார், இது போல இருக்கு, பையனா பொண்ணா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றா, நீங்க தான் பார்த்து சொல்லணும்னு. அவர் பார்த்தாலாம், இவெல்லாம் கலாட்டா பண்றான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. கோபம் வந்துருச்சு. மகர்ஷிகள் தபஸ் பண்றவாள், காயத்ரி மந்திரம் பண்றவாள்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்க. கோபம் வந்து, உங்க வம்சத்தை அழிக்கக்கூடியதான உலக்க பிறக்க போறது அப்படின்ட்டா. இது என்னடா இவாளுக்கு பயம் வந்துருதுன்னு மகர்ஷிகள்கிட்ட பண்றப்ப தமாஷா தான் இருக்கு. அப்புறம் என்ன சொன்னார், இவெல்லாம் அப்புறம் போயிட்டு இந்த துணி எல்லாம் கழுத்து பார்த்தா நிஜமாகவே உலக்க இருக்கு வயத்துக்குள்ள. என்னடா பண்றதுன்னு தெரியல. மகர்ஷி என்னமா தயார் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கிழிச்சுட்டு வெளியில ரொம்ப கஷ்டப்பட்டா. உக்ரசேன மகாராஜா கிட்ட போய் சொல்றா என்ன பண்றதுன்னு. அவர் பார்த்தா, இந்த உலக்க தானே, இது என்ன பண்றதுன்னு, இத கல்லுல கரைச்சு கரைச்சு சமுத்திரத்துல விட்டுரும் போட்டார். ஏன்னா அப்படியே உலக்கையா இருந்தாதான் வம்சத்தை அழிக்கவா. இப்ப நன்னா அரைச்சு பொடி பொடியாக பண்ணி விட்டு சமுத்திரத்துல போடுங்க. 10,108 ஸ்திரீகள், அத்தனைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 10 குழந்தைகள், எல்லாருடைய பேரும் உண்டுன்னு. அத்தனை குழந்தைகளுக்கும் என்ன வேலைன்னு, ஒரே வேலைதான், இரும்பு உலக்கே கரைக்கணும். கரைச்சா சார், கரைச்சு சமுத்திரத்துல போட்டா அது சமுத்திரத்துக்குள்ள போச்சு. போற பிறகு அது என்ன, அது மறுபடியும் அத்தனையும் வெளியில கரைக்கு வந்தது. அந்த கரையில நாணல்லாக பிறந்து இருக்காங்க அத்தனையும். ஏன்னா மகர்ஷிகளுடைய சாப்பம் வீணாக பாருங்க. அது அவளால கரைக்க முடியாதான சின்னதான ஒரு இரும்பு, அதை இனிமேல தேய்க்க முடியாது. சந்தன கட்டை ரொம்ப சின்னதா போயிடுறது பாருங்க, புதுசுதான் வாங்கணும். அது மாதிரி ரொம்ப சின்னதா போயிடுது. அதை என்ன பண்ணினாலா இவ, வீசி தூக்கி வீசி போட்டா சமுத்திரத்துக்கு நடுவுல விழுறா போல. இவன் என்ன செய்தார், அது சமுத்திர ராஜா வச்சு பாரு, இது போல தூக்கி அதை கரைக்கு கொண்டு வந்துட்டார். அத ஒரு மீன் சாப்பிட்டது. அந்த மீனை ஒரு செம்மடவன் பிடிச்சுன்னா, அந்த மீனை கட் பண்ணினா அதுக்குள்ள இரும்பு இருந்தது. அதை கொண்டு மறுபடியும் ராஜா காமிச்சார். என்னமோ இது இவர் அது ஞாபகம் இல்ல அவருக்கு. ஒரு வேடன் அதை எடுத்துன்னா அதுக்கு அம்பு நுடியில வச்சிருக்கான். அந்த வேடன் இங்க வந்திருக்கான். என்னடா இந்த வம்சத்தை அழிக்கணும்னு வம்சத்துக்கு பிரதிநிதியா இருக்க கிருஷ்ணனும் கொல்லணும். விவகாரம் என்னடா ஆச்சுன்னார், அந்த அம்பு நுடியில இதை வச்சுட்டு அடிச்சான். கடைசியில என்ன ஆச்சுன்னார், அந்த கிருஷ்ண பரமாத்மா பாதத்துல விழுந்ததான். மறைஞ்சு அடிச்சவருக்கு மறைஞ்சு இங்க அடிச்சார். விவகாரம் என்னன்னா, கிருதஸ்ய பிரதிகர்த்தவியம் யசதர்மஸ்தராதன. நாம எப்படி பண்றோமோ அப்படி வரும். அதனால நமக்கு ஏதாவது துன்பம் வந்தது ஆனால் கவலைப்படாதீங்க. என்னைக்கோ ஏதோ ஒரு ஜென்மால ஏதோ ஒரு பிறவியில நம்ம பண்ணியிருக்கோம். ஆகையால் அந்த துன்பம் அதனால வந்தது, பகவானுக்கே வந்ததுன்னா நாமெல்லாம் எப்படி. ஆகையால் என்ன பண்ணணும், வந்ததுன்னு அழுதுன்னு இருக்கணுமா சார்? வேண்டாம். மகாபாதக நாசினி அம்பாள தியானம் பண்ணுங்க, அத்தனை துன்பமும் போகும் அப்படிங்கிற. மகாந்தி பிரம்மஹத்யாதீனி பாதகானி நாசயதி இதி ததா. பிரம்மஹத்யாதி பாபங்கள் எல்லாம் இவைகளை அழிச்சு விடும், அம்பாளுடைய நாமா அழிச்சு விடும். அது என்ன பிரம்மஹத்யாதீனி பாதகானின்னு சொல்றீர்கள்? பாதகங்கள் பாபங்கள் பல தினசு. மகா பாதகங்கள், உப பாதகங்கள், பாதகங்கள், சங்கலீகரணம், மலினீகரணம், இப்படி வரிசையா இவைகள்லாம் ஆவணி ஆட்டு அன்னைக்கு நமக்கு வாத்தியார் சொல்வார். இதெல்லாம் எதுக்குன்னு, சில பாதகங்கள்லாம் மகா பாதகங்கள்,
அவைகள் இருந்தால் பகவான் பக்கமே திரும்ப மாட்டான். அப்படி அவனுக்கு நாஸ்திகன் ஆயிடுவான். அதே போலயே உபபாதகங்கள், மகாபாதகங்கள், பாதகங்கள், உபபாதகங்கள் இப்படின்னு இந்த மகா பாபங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இவைகளை இருக்கும் பொழுது எப்பவாவது ஒரு நாள் கோவிலுக்கு போறது அது இதுன்னு இருக்கும். உபபாதங்களா இருக்கும் பொழுது அதை இதை சொல்லிட்டு இருப்பான். ஆனா என்ன பண்ணுவாங்க, பகவானை பேசிட்டே இருப்பான். இப்படி சங்கலீகரணம், மலினீகரணம் இவைகள்லாம் இந்த பிராணியை ஹிம்சை பண்றது. சில பேர் போகும்பொழுது குழந்தைகள் இருந்தா ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அது வெறுமனே ஒரு குணம். எதுக்காக அடிச்சது தெரியாது, கிள்ளி விட்டு போவார். வயசானவர் என்ன சுவாமினார், இவ எல்லாம் ஜன்மாந்தரத்துல பண்ணினா மகாபாரதம். வெறுமனே அனாவசியமாகவே ஒருத்தர் வச்சுட்டே இருப்பார். நம்ம பிள்ளையா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் வெறுமனே ஒருத்தர் வச்சுடும். அவ தப்பு பண்ணாலும் பண்ணாத போதாலும் நீ பண்ணினான்னு சொல்லிட்டு வைக்கிறது. ஏன்னா அதை வச்சா அவளுக்கு ஒரு சந்தோஷம். இதெல்லாம் ரொம்ப சங்கலீகரணம், மலினீகரணம். இந்த கொசு கொல்றதுன்னு சொன்ன பார்த்தெல்லாம் இவைகள்லாம் மலினீகரணம். இப்படிப்பட்டதான பாதங்கள் இவைகளுக்கெல்லாம் பிராயஷ்சித்தம் சொல்லியிருக்கு. ஆனா பஞ்ச மகா பாதங்களுக்கு பிராயஷ்சித்தம் சொல்லலை. இந்த பஞ்ச மகா பாதங்கள் என்ன அப்படின்னா, பிரம்மஹத்ய, பிராமணனை கொல்றது. அதுக்கப்புறம் ஸ்வர்ணஸ்தேயம், பிராமணனுடைய தங்கத்தை திருடுறது. பிராமணனுடைய தங்கத்தை எடுத்துக்கூடாது, அதனால தங்கத்தை திருடுறது. பிராமணனா பிறந்து மத்தியபானம் பண்றது. மத்தியபானம் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா, ஆனா அவளுக்கு அது மகாபாதகம் இல்ல. மற்றவர்களுக்கு உபபாதங்கள் பாதகங்கள்ல சேரும். ஆனா பிராமண பிறவை எடுத்துட்டு அவன் மத்தியபானம் பண்ணினானே ஆனால் அவனுக்கு இந்த ஜன்மாதான் நல்லது இல்ல. ஏன்னா அதுக்கு பிராயஷ்சித்தம், பிராயஷ்சித்தம்னு பசியாமி ஏன சுத்தேத அப்பா, அவனுக்கு பிராயஷ்சித்தமா தேடி தேடி பார்த்து அவனை சுத்தம் பண்ணக்கூடியதான பிராயஷ்சித்தம் இல்லைங்கிறான். என்ன பண்றது, இப்ப எல்லாம் சாதாரணமாகவே குடிக்கிறான். இந்த குடிங்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்லியிருக்க. மகா பிராமணனா இருந்து குடிச்சா ரொம்ப தப்பு அப்படிங்கிறது. பிரம்மஹத்யா மகாபாதகங்கள்ல பிரம்மஹத்யா, ஸ்வர்ணஸ்தேயம், மத்தியபானம், குருவங்கனாகமனம், அதுக்கப்புறம் சத் சம்யோகா. இந்த 4 மகாபாபம் பண்ணால அவளோட சேர்றதே இவனுக்கு மகாபாபமா. இது வம்பா இருக்கு சார். பஸ்ல போற, ட்ரெயின்ல போற, ஆபீஸ்ல போற, யார் எப்படி பண்ணினான்னு நமக்கு தெரியாது. அவளோட சேர்ந்து அந்த பாதகம் நமக்கு வருமானார். அது கவலைப்படாதீங்க, கலியுகத்துல வராது. கலியுகத்துல அந்த தோஷம் இல்ல, மற்ற யுகங்கள்ல அந்த தோஷம். அதனாலதான் கலியுகத்துல நம்ம ரொம்ப ப்ரொடெக்டட், ஒன்னும் கவலையே படாதீங்க. ஆனா விவகாரம் என்னன்னா, இப்படிப்பட்டதான மகாபாதகங்கள் பண்ணின போதிலும் அந்த பாபம் போறதுக்கு பிராயஷ்சித்தம் தர்மசாஸ்திரத்துல விதிக்கல. கிருஷ்ண யஜுர்வேதத்துல 2ஆம் கண்டத்துல இவ எல்லாம் விதிச்சிருக்கு பாபங்கள்லாம், அதுக்கெல்லாம் பிராயஷ்சித்தங்கள்லாம். ஆனா பிராயஷ்சித்தமே இல்லேன்னு வேதம் சொன்ன போதிலும் அதுக்கு பிராயஷ்சித்தம் அவைகளுக்கு இருக்குன்னு ஒரு இடத்துல இருக்கு. அது என்ன சொல்லிருக்கார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தினந்தோறும் படிங்கோங்கிற. அது மகாபாவம் பிராயஷ்சித்தம். தினந்தோறும் ஒரு தரம் படிச்சா போறாது, தினந்தோறும் படி. அதனால்தான் ஆச்சாரியா கேயம் கீதா நாம சஹஸ்ரம். எப்படிப்பட்டதான பாபம் பண்ணின போதிலும் மகாவிஷ்ணு ஸ்மரணமானது தினந்தோறும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த பாபங்கள்லாம் போகும் அப்படின்னு சம்பிரதாயத்துல சின்ன குழந்தைகளுக்கு சம்ஸ்கிருதம் வாசிக்கிறப்பவே முதல்ல என்ன விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி கொடுப்பான். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி கொடுக்கறப்ப அவன் குருமுகமாக வாசிச்சானா இல்ல புத்தகத்தை பார்த்து வாசிச்சானா அவன் சொல்றப்பவே தெரியும். ஏன்னா சகாரத்துக்கு முன்னால விசர்க்கம் வந்தது, ஏனால் அது பிரிச்சு சொல்லணும். அது வேதம் சொல்லக்கூடியதான வாத்தியார் சொன்னாதான் பிரிச்சு சொல்லுவார். சமஹா க்ஷாமஹா அப்படித்தான் சொல்லுவோம். அது விவகாரம் சமக்ஷாமஹான்னு சொன்னா இவன் புத்தகத்தை பார்த்து படிச்சிருக்கான், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ரைட், அவன் பண்ணினதுக்கு ஏதோ புண்ணியம் வரலாம், ஆனா இந்த பிராயஷ்சித்தம் போகாது. ஆகையால் அந்த குருமுகமாக அதை வாசிச்சு அதை அப்படி அனுஷ்டானம் பண்ணணும். இது பண்ணினா போகும்னு சொல்றது. அப்படிப்பட்டதான மகா பாதகங்கள் இருக்கே, அந்த பாதகங்களை எல்லாம் ஒரு க்ஷணத்துல அழிச்சு விடுவாளாம். பட் மகாந்தி பிரம்மஹத்யாதீனி பாதகாமி, இப்படிப்பட்டதான பாதங்களை நாசயதீதி ததா ததா பிரம்மாண்ட புராணே கிருதஸ்யாகில பாபஸ்ய ஞானதோ அஜ்ஞானதோபிவா. எத்தனை பாபம் இருந்தாலும் தெரிஞ்சு பண்ணின போதிலும் தெரியாத பண்ணின போதிலும்
சிலது தெரியாத பண்ணினாலும் பாபம் உண்டு. ஆனா தெரிஞ்சே பண்ணினா அதுக்கு பிராயஷ்சித்தமே கிடையாது. அப்படி கிருதஸ்ய அகில பாபஸ்ய ஞானதோ அஜானதோபி வா பிராயஷ்சித்தம் பரம்போக்தம் பராசக்தே பதஸ்மிருதி. அம்பாளுடைய பாதங்களை நனைக்கிறதுதான் பிராயஷ்சித்தம்னு சொல்லிருக்கு. பார்த்தீங்களா, எதுக்கு பிராயஷ்சித்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கோ வேதங்கள், அதுக்கே அம்பாள் பரம கிருபையோட சொல்றா பிராயஷ்சித்தம் பரம் புரோக்தம் பராசக்தே பதஸ்மிருதி. ஆச்சாரியால் அவர் ஆபதிக்கும் கரணீயம் ஒரு கேள்வி கேட்டுட்டார். மனுஷனுக்கு ஆபத்து வந்தா என்ன பண்றது? எதிர்பாராம வர்றதுன்னா ஆபத்து. முன்னாலே தெரிஞ்சு வந்து அது ஆபத்து இல்ல. எதிர்பாராம சர்ப்ரைஸா நமக்கு தெரியாம ஒரு பெரிய துன்பம் வந்ததுன்னா என்ன பண்றதுன்னு ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாக பதில். அம்பாளுடைய பாதங்களை நனையுங்கள், அத்தனையும் போயிடும். அது அந்த ஸ்வரூபத்தினுடைய லட்சணம். ஆகையால் பிராயஷ்சித்தம் பரம் புரோக்தம் பராசக்தே பதஸ்மிருதி இது. அதே போல பிரம்மோத்தர கண்டேபி பிரம்மாண்ட புராணத்துல உத்தரகண்டத்துல சொல்லியிருக்க பகுநாத்திரகி முக்தேன ஸ்லோகார்த்தேன வதாம்யம். நிறைய பேசி பேசி என்னப்பா பிரயோஜனம்? பாதி ஸ்லோகத்துல சொல்றேன். பிரம்மஹத்யா சதம் வாபி சிவ பூஜா விநாசயேத். பிரம்மஹத்யா சதம் வாபி 100 பிரம்மஹத்தியைகள் பண்ணின போதிலும் சிவ பூஜா விநாசயேத். அதான் பிரம்மஹத்திய பண்ணினமா யாராவது சிவ பூஜை பண்றானோ பண்ணினா போகும், கிட்ட வரமாட்டானே. பவாய தேவாய நமகான்னு சொல்ல மாட்டானே. சிவன் கோவில் அங்க இருந்து அதுக்கு நமஸ்காரமே பண்ண மாட்டானே. என்ன பண்றது? தலையில பாப்பம் இருக்கு. அந்த அம்பாளுடைய பூஜைய சிவ பூஜைய அத்தனையும் அழிச்சுவிடும். பிரம்மஹத்யா சதம் வாபி. அம்பாளுடைய நாமாவை சொல்ல முடியாது. யாரு பிரம்மஹத்ய பண்ணிருக்காளோ, யாரு மகாபாதகங்கள் பண்ணிருக்காளோ அவளுக்கு இந்த பக்கமே வர முடியாது. ஒண்ணு நம்ம இங்க வந்து பார்க்கக்கூடியதான அனுகிரகம், நமக்கு கேட்கக்கூடியதான அனுகிரகம் அம்பாள் கொடுத்திருக்கான்னு என்ன அர்த்தம்? நம்ம மனசுக்குள்ள பாபங்கள்லாம் போறதுன்னு. தினந்தோறும் அம்பாளுடைய ஸ்மரணம் பண்ணிட்டே இருந்தோமையானால் சகல பாபங்களும் விமுக்தி ஆயிடும். சுத்தமாக இந்த ஜன்மாவில மோட்சத்தையே அடையலாம். பிரம்மஹத்யா சதம் வாபி சிவ பூஜா விநாசயேத். சில பேருக்கு இது ஒரு சந்தேகம், மகாபாதங்கள்லாம் போகுமா சார்? சந்தேகமே கிடையாது. அத்தனை பாதங்களும் இங்க வரும்பொழுதே போயிடும். அதனால மகாபாதக சப்தேன வீரஹத்ய இவ கத்தியதே இது அர்த்தரத்னாவளியா. அர்த்தரத்னாவளிங்கிற ஒரு கிரந்தம். இது வந்து நித்யாஷோடசி காரணம்ங்கிற ஒரு கிரந்தத்துக்கு முதல்ல பண்ணிட்ட வியாக்கியானம். 2000 வருஷத்துக்கு முன்னால வந்த வியாக்கியானம். அவ சொல்றாரு மகாபாதகம் சொன்னா வீரஹத்ய. வீரஹத்யன்னு வீரனா இருக்கக்கூடியதான வாரியரை சண்டை போடுறது கொல்றதுன்னு அர்த்தம் இல்ல. வீரன்னா இந்த விசேஷமாக அம்பாளுடைய பூஜை பண்ணி அந்த அனுபவம் அடைஞ்சதான மகாத்மா, அவனை கொல்றதுன்னு. அத்தைவ சௌபாகிய ரத்னாகராதிஷு. சௌபாகிய ரத்னாகரம் முதலிய கிரந்தங்கள்ல பிராயஷ்சித்த பிரகரணே பிராயஷ்சித்தத்தை சொல்லும் பொழுது பாப தாரதமியேனா, அந்த எந்த அளவுக்கு பாபம் இருக்கோ அதுக்கு தகுந்தா போல பஞ்சதசியாயாக சபத ஜபசங்கியாயாக இன்னென்ன பாபத்துக்கு இவ்வளவு ஜபம் பண்ணணும் பஞ்சதசி மந்திரத்தை, அதோட இந்த பீஜத்தை சேர்த்து ஜபம் பண்ணணும், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன். பஞ்சதசியாக ஜபசங்கியாயாக தாரதமிய வச்சனானி, இவைகளுக்கு உபஸ்தம்பகத்வேன யோஜனீயானி. இதுக்கு உபஸ்தம்பகமா. ஆகையால் ஒரு கவலையும் வேண்டியதில்லை. அம்பாளுடைய பாதபத்மங்கள் இருக்கு. எத்தனை பாபங்கள் எந்த ஜன்மால பண்ணியிருந்தாலும் அத்தனையும் போறதுக்கு வழி உண்டு. அத்தைவ நாம் நோயா சக்தி பாபகானாம் பாதகானாம் நிவர்த்தனே தன்னிவர்த்தியமகம் கர்த்தும் நாலம் லோகாச்சதுர்தசா. பிரம்மாண்ட புராணமே விசேஷமா சொல்ற. அத்தைவ நாம் நோயா சக்தி. இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்க ஒவ்வொரு நாமாவுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு சொன்னா, இது பாபதகா நாம் நிவர்த்தனே எவ்வளவு இருக்கு. அந்நிவர்த்தியமல் அகம் கர்த்தும், அந்த பாபத்தை போக்கக்கூடிய அளவுக்கு பாபம் பண்றதுக்கு உங்களால முடியாதுங்கிற. அவ்வளவு பாபம் நீங்க பண்ண முடியாது சார். இது என்னன்னா ஒரு நாம அத்தனை பாபங்களையும் பூஜைக்கு தள்ளிவிடும். தள்ளலியே நானும் சொல்லிட்டு இருக்கேனேங்கிற. நானும் சொல்லிட்டு இருக்கேன் 30 வருஷமா ஒரு பாபம் போல மேல பாபம் வருதுன்னு. உங்களுக்கு தெரியுமோ பாபம் போல பிராரப்த கர்மா அனுபவிச்சிருக்கள். சஞ்சித கர்மா எல்லாத்தையும் அழிச்சு போட்டு
இல்லைன்னா நமக்கு இதை அறியக்கூடியதான வாய்ப்பு வருமா? அம்பாளுடைய நாமாக்களை கேட்கக்கூடியதான யோக்கியதை வருமா? இது கேட்கக்கூடியதான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்குமா? இத்தனையும் பண்றதுக்கு காரணம்னா நம்ம மனசுல இருக்கக்கூடியதான சஞ்சித கர்மாக்கள்லாம் அழிஞ்சு போயிருக்கு. என்ன மிச்சம் இருக்கு? இந்த பிராரப்த கர்மா இருக்கு. இத தானா ஒழிஞ்சு போன பிறகு என்னாச்சு? சாதாரணமான மோட்சமான ஒரு ஸ்வரூபம். அப்படி அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம். இத நாம் அறிஞ்சு சகல க்ஷேமத்தையும் அடையக்கூடியதான வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கு. மகாரூபா மகா பூஜ்யா மகாபாதகநாசினி. அதற்கு பிறகு எப்படிப்பட்டவனா இருந்தா கர்வமா இருந்தா அவன சம்சாரத்துல தள்ளுறதுக்கு சித்தமா இருக்கலாம். மகாமாயா ஞானினாம் அபிச்சே தாம் ஸ்ரீ தேவி பகவதி சா பலாதா கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி அப்படின்னு மகாமாயா வடிவமாவும் அம்பாள் இருக்கா. இப்படி பண்ணலாமா? மகாமாயானா மகா கிருபாவதின்னு அர்த்தம். அமிதமான கிருப உங்களை நிச்சயமாக மோட்சத்துக்கு கொண்டு வரக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாள் இருக்குன்னு சொல்றதா நியாயம். இத நாம் அடுத்த கிளாஸ்ல பாப்போம். போன வாரம் கிளாஸ் வச்சுக்க முடியாத போயிடுது. ஆகையால் அந்த கிளாஸ் அது போறது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால அந்த கிளாஸுக்கு பதிலாக நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிளாஸ் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் வர முடியும் இல்லையா? அதனால நாளன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் கிளாஸ் உண்டு. அடுத்த புதன்கிழமை ஆஸ் யூஷுவல் கிளாஸ். அதனால நாளன்னைக்கு அடுத்த கிளாஸ். ஓம் ஹர ஹர மகாதேவா.